ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது எல்லா டிஃபன் ஐட்டம் அப்புறம் ரைஸ் கூட எல்லாம் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நம்ம குக்கர்ல பண்றதுனால ஒரு 10-15 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்ப மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, கூடவே 3 லவங்கம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம். சோம்பு லைட்டா கலர் மாறினதும் இது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, அது இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்ப வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு ரொம்ப நைஸா பேஸ்ட் மாதிரி ஆக்காம கொஞ்சம் விழுதா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு லைட்டா வதக்கிடலாம். இப்ப இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸ்ல நல்லா பழமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸ்ல 2 தக்காளி எடுத்திருக்கேன், பெருசா இருந்துச்சுன்னா 1 சேர்த்தீங்கன்னா போதும். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். மட்டன் குழம்புக்கு தக்காளி அதிகமா சேர்க்க வேண்டாம். பெருசா இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க, சின்னதா இருந்துச்சுன்னா மட்டும் 2 சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்த்தீங்கன்னா குழம்பு புளிப்பு டேஸ்டா இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். எப்பயுமே மட்டன் குழம்புக்கு மட்டன் வாங்குற போது கொஞ்சம் எலும்போட வாங்கிக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மட்டன் உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இப்ப மட்டன் இஞ்சி பூண்டு விழுதோட சேர்ந்து நல்லா வதங்கி மட்டன்ல இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன். இது நல்லா காரமா இருக்கும் அப்படிங்கறதுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் வீட்டில் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துடலாம். இந்த மட்டன் மசாலாவுடைய ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. மட்டனை ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அப்பதான் மட்டனுக்குள்ள அந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி குழம்பு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பாருங்க, இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துடலாம். அதாவது 1/2 மூடி தேங்காவை கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரொம்பவே நைஸா இல்லாம கொஞ்சம் கரகரப்பா அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிற போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம், இப்ப குறைவா சேர்த்தீங்கன்னா போதும். இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு மட்டன் குழம்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேங்காய் விழுது அரைக்கிற போது அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சுக்கோங்க, குழம்பு கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். இப்போ ஒரு டைம் லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா குக்கருடைய மூடி போட்டு மூடிடலாம். குக்கருடைய வெயிட் போட்டு மீடியம் ஹீட்ல 5 இருந்து 6 விசில் வேக விட்டுருங்க, அப்பதான் மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வரும். 6 விசில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப குக்கர் 6 விசில் பிரஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான், நம்ம மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டா வெந்து குழம்பு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. 5 இருந்து 6 விசில் விட்டீங்கன்னா தான் மட்டன் பீசஸ் எல்லாம் இந்த அளவுக்கு சாஃப்டா வெந்து வரும். மட்டன் பீசஸ் எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.